எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 1 வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். எரேமியா 31 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு விசை, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கெல்லாம் நான் தேவனாய் இருப்பேன், ஸ்தோத்திரம், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். அடிமைத்தனத்திற்குள் இருந்த ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, I will be the God of every man, woman and child in Israel, and they shall be my very own people. என்னுடைய சொந்த ஜனமாகிய எல்லாரையும் ஆண்டவர் மீட்டெடுக்க போறாராம். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக மறுபடியும் வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களை என் சொந்த ஜனங்களை நான் மீட்டெடுக்க போறேன்னு சொல்றார். அவர்கள் என் சொந்த ஜனம். ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். பாபிலோன்ல 70 ஆண்டுகள் யூத ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சாலமோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது. ஒன்று தெற்கு ராஜ்யம், அதிலே யூத மக்களும் பென்யமீன் கோத்திரமும் 2 கோத்திரங்கள் இருந்தது. வடக்கு ராஜ்யம் மீதமுள்ள 10 கோத்திரங்கள் பிரிந்து போனது. அந்த வடக்கு ராஜ்யம் அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போனது. தெற்கு ராஜ்யம் பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த இடத்துல 12 கோத்திரங்களுக்கு சேர்த்து பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள் போன யூதா மக்கள் மட்டுமல்ல, முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திற்குள் போன, சிறையிருப்புக்குள் போன எல்லா ஜனங்களையும் மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் நான் தேவன், அவர்கள் என்னுடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய ஓன் பீப்புளாம், சொந்தமான ஜனம். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும், மறைந்து போகும். ஆனால் ஒருவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அவர் சொல்றார், என்னுடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஸ்தோத்திரம். இரக்கம் பெற்றது, இரக்கம் பெறும் என்று சொல்ல, இரக்கம் பெற்றது. அப்படி என்றால் என்ன? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய பட்டயத்திற்கு தப்பி அவர்கள் வனாந்தரத்தில் இரக்கத்தை பெற்றார்கள், கிருபையை பெற்றார்கள், ஆண்டவருடைய தயவை பெற்று கொண்டார்கள். அதை சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. 430 வருஷ அடிமைத்தனத்திற்குள் இருந்த ஒரு ஜனத்தை நான் விடுதலையாக்கி, உங்களுடைய முற்பிதாக்களை விடுதலையாக்கி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினது மாத்திரம் அல்ல, அந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு அந்த ஜனத்தை தப்புவித்து 40 வருஷ வனாந்தரத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 40 வருஷம் கிருபை கிடைச்சது, 40 வருஷம் இரக்கம் கிடைச்சது. காலையில் மன்னா, ஸ்தோத்திரம், கேட்கும் போதெல்லாம் காடை, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. கண்மலையின் தண்ணீர், எந்த குறைவில்லை, வியாதியே இல்லை, வஸ்திரம் பழசா போகல. ஸ்தோத்திரம். அவங்க போட்டிருந்த ஸ்லிப்பர், காலணி கூட என்ன செய்யல, அருந்து போகல.
எல்லாம் அற்புதம், எல்லாம் அற்புதம். 40 வருஷ பிரயாணத்தில் வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம், பகல்ல அடிக்கிற வெயில்ல அவங்க செத்தே போயிருப்பாங்க. ஆனால் பகலில் மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு பாராட்டின இரக்கம். தேவனுடைய பிள்ளைகளை, என்னென்ன காரியங்கள் உங்களை பட்சிக்கிறதற்கு ஏதுவா, உங்களுடைய சரீரத்தை பட்சிக்கிறதற்கு ஏதுவா, பலவீனப்படுத்துகிறதற்கு ஏதுவா வந்தாலும் பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கத்தை காண்பித்த ஆண்டவர் நமக்கு இந்த காலை நேரத்தில் இரக்கத்தை காண்பிக்க போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த வெயில், உஷ்ணம், வனாந்திரம் அவர்களை பட்சிக்காதபடி, இரவுல குளிர், பகல்ல வெயில், இந்த ரெண்டு அவர்களை சேதப்படுத்தாதபடி, இந்த சீதோஷ்ண நிலை அவர்களுடைய சரீரத்தை பாதிக்காதபடி ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். இந்த ஜனம் கர்த்தரை விட்டு விலகிய போது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். தண்டனை கொடுக்கப்பட்டது. தவறு செய்யும் போது தண்டிப்பார், அதை சரி செய்யும் போது சந்திப்பார். ஆமென். அந்த 70 வருஷம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிட்சையின் காலம் அல்லது தண்டனையின் காலம். அவர்கள் அங்கே தங்கள் தேவனண்டை திரும்பின போது, தவறுகளை சரி செய்த போது 70 வருஷம் முடிவில் கர்த்தர் அந்த ஜனத்தை சந்தித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தவறு செய்யும் போது தண்டிப்பார், அதை சரி செய்யும் போது நம்மை சந்திப்பார். ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் மறுபடியும் ஆமென் உங்களை சந்திக்க, உங்களை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ள, திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தரால் முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன். ஒரு உறவை காண்பிக்கிறது. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த செய்தி தலைப்பு ரிலேஷன்ஷிப் அண்ட் பிளெஸிங்ஸ், உறவும் ஆசீர்வாதங்களும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம், இது முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவரோடு உள்ள உறவு, அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு ஆசீர்வாதமும் இருக்கும். தேவனோடு நம்ம கனெக்டாக இணைக்கப்பட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புதமாக செய்வார். இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் ஆறுதலின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. புக் ஆஃப் கம்ஃபர்ட். ஸ்தோத்திரம். புக் ஆஃப் கம்ஃபர்ட் என்றால் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு புத்தகம் இந்த அதிகாரம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மீண்டும் மீட்டெடுத்து அவர்களுக்கு காண்பிக்க போகிற இரக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீண்ட காலமாக சிதறி போன கூட்டங்கள் மறுபடி சொல்றார், நான் இஸ்ரவேலை ஒன்னா சேர்க்க போறேன். கர்த்தர் சொன்னபடி ஆமென் அவர்களை மீண்டும் ஒருங்கிணைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. சிறையிருப்புக்குள்ள கொண்டு போனார், அனுமதித்தார். அதான் தண்டனை. தவறு செய்யும் போது தண்டனையும் தருவார், அதை சரி செய்யும் போது நம்மளை சந்திப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு என்கவுண்டர் வரும், ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர். அதான் தேவனோடு உள்ள சந்திப்பு. அந்த சந்திப்பு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் மாறிவிடும். 430 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தார். அடிமைத்தன வீட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். சிறையிருப்பு என்றால் என்ன? ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்குள் வாழ்வது, அதான் சிறையிருப்பு. யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வாழ்வது, அதுதான் சிறையிருப்பு. ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம அடிக்டா இருக்கிறோமோ, அது சிறையிருப்பின் அனுபவம். இது இல்லாம என்னால வாழ முடியாது, இது இல்லாம என்னால வாழ முடியாது. ஸ்தோத்திரம். மொபைல் இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. அப்போ நம்ம அந்த இடத்துல சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். இந்த இடத்துக்கு போகாம என்னால தூங்க முடியாது. இந்த ஆளை சந்திக்காம எனக்கு நிம்மதியே இல்லை. சிறையிருப்பின் அனுபவம். ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பாபிலோனின் சிறையிருப்பு 70 ஆண்டுகள் நீடித்தது. கர்த்தர் 70 ஆண்டுகள் நிறைவேறின போது
அவர்களை மறுபடியும் கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சிறையிருப்புக்குள்ள நம்ம வாழ்க்கை இருந்தால் இன்னைக்கு வெளியில வர கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனோடு உள்ள உறவுல கொஞ்சம் நம்ம வீக்கா இருக்கும்போது ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிடுவோம். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சமூகத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ஆகும்போது ஏதோ ஒன்று நம்மை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடும். நம்மளை அறியாமலே சிறையிருப்புல இருப்போம். ஸ்தோத்திரம். சில அவிசுவாசம் என்கிற சிறையிருப்புல வாழ்வாங்க. சந்தேகம் என்கிற சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சந்தேகம், எவரை பார்த்தாலும் சந்தேகம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு சிறையிருப்பின் அனுபவம். கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், எனக்கு நடக்காது. அவிசுவாசம் என்கிற சிறையிருப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான சிறையிருப்புகளுக்குள்ள இருப்பாங்க. ஸ்தோத்திரம். வித்தியாசமான சிறையிருப்பு. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தரப்போகிறார். இந்த தேவனோடு உள்ள உறவை குறித்து ஒரு 3 காரியங்களையும், அந்த தேவனோடு உள்ள உறவுக்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் நமக்கு தருகிற 5 ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்த ஜனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சொந்த ஜனம். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் சொந்தமானவர்கள். அப்படி இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனம் செங்கடல் என்கிற ஞானஸ்நானத்தை கடந்த போது என்னுடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்களா? ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தா நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த அனுபவத்திற்குள்ள கொண்டு போய் மறுபடி அந்த ஜனத்தை விடுதலையாக்குகிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை கர்த்தரை அனுமதிப்பா. அவைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவைகள் தான் நம்மை விடுதலையாக்க போகிறது. ஆமென். சில சிறையிருப்புகளுக்குள்ள இருக்கிறத ஃபீல் பண்ணா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு விடுதலையை நாங்கள் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். எந்த காரியமும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. பவுல் சொல்றார்ல, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப பாக்கியமான, ஸ்லாக்கியம் நிறைந்த, பிரிவிலேஜஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் எதற்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை. எந்த மனுஷனுக்கும் அடிமைப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாகி விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அங்க அடிமை ஆயிட்டோம்னா அது சிறையிருப்பு தான். அது சிறையிருப்பு தான். எந்த ஒரு இடத்திலும் பவுல் அதான் தெளிவா சொல்றார், ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தகுதியாயிராத காரியங்கள் எதுவென்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை தகுதி இல்லாத விஷயத்தில் நம்ம ஈடுபடும் போது சில சமயங்களில் சிறையிருப்புக்குள்ளே போயிடுவோம். அடிமைத்தனம். சில காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாதவைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போது ஸ்தோத்திரம் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. ஒரு இடத்துல ஒரு பொறியில ட்ராப்பில் மாட்டியாச்சுன்னா முடிஞ்சு திரும்ப வெளியே வர்றது கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியங்களில் சர்ச்சுக்கு வந்து ஆராதித்து விடுதலை இல்லை. ஏதோ ஒரு ட்ராப்பில் இருக்கிறாங்க. சத்துரு வச்சிருக்கிற அங்கங்கே பொறிகளை வச்சிருப்பான். அதில் போய் லாக் ஆகி சினிமா காரியங்கள், உலக காரியங்கள், ஸ்தோத்திரம், இச்சைகள், இதில் எல்லாம் உள்ள லாக் ஆயிடுச்சுன்னா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. சுதந்திரமாக கர்த்தரை சேவிக்க முடியாது. ஊழியம் செய்ய முடியாது. இதிலிருந்து விடுதலையை பெற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எதெல்லாம் அடிமைப்படுத்துது? நம்ம காதுகளில் கேட்கிற விஷயங்கள், சிந்திக்கிறவைகள், கண்ணால பார்க்கறது. தேவையற்றதை பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். தேவையற்ற காரியங்களை கேட்டால் உள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு அடிமைப்பட வேண்டிய நிலை வரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எதை கேட்டாலும் நல்லதை கேட்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கணும். சத்தியத்துக்கு செவியை விளக்கிடுவாங்களாம். அது யாரு? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும்னு பைபிள் சொல்லுகிறது. கட்டுக்கதைகள். ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது சில நேரம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கட்டுக்கதைகளாக சொன்னால், இங்கேருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த நடக்கிற யுத்தத்தெல்லாம் பற்றி பேசினா கொஞ்சம் என்ன செய்யும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிலர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கட்டுக்கதைகள், ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. அப்போ நம்முடைய கேட்கிற விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி விடாதபடி கவனமாக இருக்கணும். நம்ம உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு அடிமைப்படாமல் இருக்கணும்னா ஒருவருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு அடிமையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட மாட்டீங்க. தேவனுக்கு அடிமையாக இருக்க ஒப்பு கொடுக்காதவன் உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாகத்தான் இருப்பான். உலக காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் அடிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இயேசுவோடு புதிய வாழ்க்கையை நம்ம துவங்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு அடிமையாக இருக்கிற ஒரு அனுபவம். இயேசுவுக்கு இந்த உலகத்தில் நம்ம அடிமைகள். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புறீங்க? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உறவு ஆழமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த உறவுக்குள்ள நாம் வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். முதலாவது குறிப்பு, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஸ்தோத்திரம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என் வாருங்கள். யாரிடத்தில் திரும்பணும்? நம்ம வாழ்க்கையில் கர்த்தரண்டை நாம் திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அவரே நம்மை பீறினார், நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம், கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வருகிற ஒரு நிலையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மிடத்தில் நான் திரும்பி வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. எந்தெந்த காரியங்கள் உங்களை விட்டு தூரமாக போயிருந்தோமோ, ஆமென், அவர் அண்டை திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது குறிப்பு, தேவனோடு உள்ள ஸ்தோத்திரம் நெருக்கமான உறவை புதுப்பித்தல், புதுப்பித்துக் கொள்ளுதல். renewing intimacy with God. ஸ்தோத்திரம். தேவனோடு உள்ள நெருக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். reconnecting with God. தேவனோடு மீண்டும் இணைதல், இணைக்கப்படுதல், அவரோட திரும்ப இணைக்கப்படணும். எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன உரசல், ஒரு சின்ன சறுக்கல், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டே இருக்கு. நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய பார்வையில ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கு. நம்முடைய பேச்சுக்கள்ல ஏதோ ஒன்று கர்த்தரை இன்னும் வருத்தப்படுத்தி கொஞ்சம் உறவுல நம்ம விரிசல் வந்திருக்கு. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம்.
மறுபடி அந்த உறவை, நெருக்கமான உறவை புதுப்பித்து கொள்ளுகிற அனுபவம், புதுப்பித்து கொள்ளுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். மறுபடி ஆண்டவரோட இணைக்கப்படணும். எந்தெந்த காரியங்கள்ல தூரமா போயிருக்கிறோம், மறுபடி இணைக்கப்படுங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற சில சிறையிருப்புகள் மாறும். எப்பொழுது? மறுபடி கர்த்தரோடு இணைக்கப்படும் போது, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும் போது. லூக்கா 15ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு உவமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இளைய குமாரனுடைய உவமை. எல்லாவற்றையும், ஆஸ்தி எல்லாம் கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவழித்தான். ஒன்றும் மிஞ்சவில்லை. அவன் உயிர் தான் மிச்சம். அவன் உயிர் தான் மிச்சம். குற்றுயிரா வந்தது போல தான் வர்றான். லூக்கா 15:17 பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது இந்த காரியம் நடக்கணும். அப்பதான் விடுதலை வரும். ஸ்தோத்திரம். இதான் மறுபடி கனெக்ட் ஆகிறது. மறுபடி ரினியூவிங் இன்டிமசி வித் காட். மறுபடி அந்த நெருக்கத்தை, தேவனோடு உள்ள நெருக்கத்தை புதுப்பிக்கிற அனுபவம். புத்தி தெளியும் போது அவன் புதுப்பித்துக் கொள்றான். ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்றான், நான் 21ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பாவிடத்தில் வந்து சொல்றான், உமக்கு தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். என்கிட்ட குறை இருக்கு. என்னுடைய குறையினால தான் இவ்வளவு கஷ்டம். என்னுடைய அறியாமைகள், என்னுடைய மீறுதல்கள். அப்ப முதல்ல ரியலைஸ் பண்றான். ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். செய்திகள் மூலமாக, வசனத்தை வாசிக்கிறதின் மூலமாக உணர்த்தப்படுவோம். உணரணும். அதான் ரியலைஸ் பண்றது. ஸ்தோத்திரம். இதுதான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரணும். இதனால தான் இவ்வளவு காரியங்களா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ரெண்டாவதாக, தகப்பனை தேடி வர்றான். இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ற அனுபவத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரியலைஸ் பண்ணணும். அடுத்து தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்புறான். The journey back to the father's house. தகப்பனுடைய வீட்டுக்கு நேராக பயணம் தொடருது. உங்க பயணம் தேவனோடு உள்ள உறவை நோக்கி வரணும். எவ்வளவு தூரம் போனாலும் அவ்வளவு தூரம் திரும்ப வர வேண்டியிருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ ஆண்டவரை விட்டு ஒரு ஆள் ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு வைங்க, ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அங்கே போயிட்டார். இப்போ மறுபடியும் அந்த 1000 கிலோமீட்டர் அவர் தான் கடந்து வரணும். ஆண்டவர் அங்கேருந்து டக்குன்னு ஃப்ளைட்டில் கொண்டு இங்கே இறக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த அனுபவத்திற்குள்ள வர கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால்தான் இங்கே பைபிள் சொல்லுகிறது, எபிரேயரில், ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு போனா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கு. மறுதளித்து போனவர்கள் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஆண்டவர் கிருபைகளை தர்றாரு. ஆனா அந்த டிராவல் டைம் வேஸ்ட் ஆகும். எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போறதுக்கு நாட்களை எடுத்து போனோமோ, அது போல மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த காலங்கள் பிடிக்கும். எவ்வளவு தூரம் போனா அந்த பசியோட திரும்ப அப்பா வீடு வரைக்கும் அந்த டிராவல் இருக்கு. அந்த டைமை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரம் போயிருப்பானோ அவ்வளவு தூரம் அவன் திரும்பி வர வேண்டியிருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவரை விட்டுட்டோம்னா, தேவ பிரசன்னத்தை இழந்தா, மறுபடியும் நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டு மறுபடி போன பாதையில் ரிட்டர்ன் என்ன செய்யணும்? அந்த டிராவலிங் டைம் அவ்வளோ எடுக்கும். கர்த்தரை விட்டு சில ஈஸியாக தூரமாக போயிடுவாங்க, திரும்பி வர்ற ரொம்ப கஷ்டமான அனுபவம். அதனால தான் பைபிள் சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நம்ம நடக்கணும்.
ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். கர்த்தர் கிருபை தருவாராக. கை உயர்த்தி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி விடாமல் இருக்க கர்த்தருடைய கிருபை எங்களை பாதுகாப்பதாக. ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணாதவங்கெல்லாம் நீங்கள் விலகவே மாட்டீங்கன்னு ஆணித்தரமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு இருந்த அந்த தகுதியை வச்சு 40 வருஷம் அவங்க வாழலை வனாந்திரத்தில். கர்த்தருடைய கிருபையினால தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு அது தெரியும் இது தெரியும், அதனால் இதை வச்சு நம்மகிட்ட இருக்க சோர்ஸை வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு. கிருபையை வச்சு தான் ஜெயிக்க முடியும். கிருபையினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். மறுபடியும் இளையகுமாரன் வர்றான். எங்கே நமக்கான ஆகாரம் கிடைக்கும், எங்கே நமக்கான ஸ்தோத்திரம், நம்ம வீடு எது ரியலைஸ் பண்ணுறான். திரும்ப தகப்பன் வீட்டை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறான். ரிட்டர்னிங் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர்றான். இன்னைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஏதோ ஒரு இடத்துல உங்களை வருத்தப்படுத்தி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தா, சொல்லுங்க, உம்மை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தா, ஜெபிக்கிறதுல குறைபட்டிருந்தா, ஆராதிக்கிறதுல குறைபட்டிருந்தா, ஊழியம் செய்கிறதுல குறைபட்டிருந்தா, மறுபடி இன்றைக்கு நாங்கள் அந்த நிலைமைக்கு திரும்பி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவது ஒரு அனுபவம் இதில் கன்ஃபஸிங். வந்து அறிக்கை செய்கிறான். லூக்கா 15:21 தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அதான் கன்ஃபஸிங், அறிக்கை செய்தல். இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, கொஞ்சம் தூரமாக போயிட்டோம், அந்த ஜெப அனுபவத்தை விட்டுட்டு என்ன மன்னியும். அறிக்கை செய்வது, திரும்ப என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. அறிக்கை செய்வோம். அதுதான் மறுபடி கர்த்தரண்டை நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வருகிற அனுபவம், உறவு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த இளையகுமாரன் தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக ரியலைஸ் பண்ணான். திரும்ப அப்பா வீட்டை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்றான். வந்து அறிக்கை செய்கிறான். கன்ஃபஸிங். தேவனுடைய பிள்ளைகளை அறிக்கை செய்கிற அனுபவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தை. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டுவிடன்னா முதல்ல அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் விட்டுவிட முடியல. காரணம், அறிக்கை செய்வதில்லை. தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்றாங்க. உலகத்துல பாவம் செய்யாதவன் யாருமே இல்லையா? நான் மட்டுமா தப்பு செய்றேன்? நான் ஏன் அறிக்கை பண்ணணும்? இந்த அனுபவம் இருக்கிறனால தான் விட்டுவிட முடியல. அறிக்கை செய்வது சில நேரம், ஆனா விட்டுவிட மனம் இல்லை. அது ஆண்டவரை ஏமாற்றுகிறது இல்லை, நம்மை நாமே ஏமாற்றுகிற அனுபவம். எந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ அதை விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ப்ளீஸ் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்தெந்த காரியங்கள் என்ன விட முடியாம எங்க வாழ்க்கையில் இருக்குதோ இன்றைக்கு அறிக்கை செய்ய விட்டுவிட கர்த்தர் கிருபை தாரும். சொல்லுங்க, இன்றைக்கு அதை அறிக்கை செய்ய விட்டுவிட. அல்லேலூயா. விட்டுவிட கிருபை தாரும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டாவதாக, growing in intimacy with God. தேவனோடு உள்ள நெருக்கமான உறவில் வளருவது இது ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு உள்ள உறவில் நீங்கள் நாளுக்கு நாள் வளரணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு அப்படியே நம்ம போகிறதில்ல, வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். வளர்ச்சி இருக்கிறதை பார்க்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக இருக்கு. அதான் நம்முடைய கோல். அவர் தான் நம்முடைய அளவுகோல். இந்த உலகத்தில் வேற யாரையும் பார்க்காதீங்க. இந்த பிரதரை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், பரவாயில்லைங்க, ஸ்தோத்திரம். இவங்க ஊழியம் செய்கிறாங்க இந்த சிஸ்டர், ஆனால் இவங்களை விட நான் ரொம்ப பெட்டராக இருக்கிறேன். அப்படி அந்த ஸ்கேலை வேற எங்கேயும் வைக்காங்க. வேதமே நமக்கு அளவுகோல். ஆண்டவரோடு நம்ம பார்க்கணும். அவரை மாதிரி மாறிட்டு இருக்கிறேன்னா, அவரை மாதிரி மாறுகிறேனா? யாக்கோபு 4:8
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஸ்தோத்திரம். அவரிடத்துல சேரணும், வந்து அவர்கிட்ட வந்துடணும். அப்போதான் வளர முடியும், வளர முடியும். அவரிடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அவரோடு நெருங்கி வரணுமா? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது, தேவனண்டை நெருங்கி வருங்க. அப்ப அவரும் நம்மகிட்ட நெருங்கி வருவாரோ? இப்ப அவரை விட்டு தூரமா போனா அவரும் தூரமா போயிட்டு இருப்பாரு. அவரண்டை நெருங்கி வருவோம். 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். 73 இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 28வது வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ தேவனை, அவர் அண்டிக் கொள்ளணும், வளர்ந்து கொண்டே இருக்கலாம். அவரை உறுதியா பிடிச்சிருங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுருங்க, பாரம்பரியத்தை விட்டுருங்க, சில கொள்கைகள், ஸ்தோத்திரம், தேவன் விரும்பாத காரியங்கள், இதெல்லாம் விட்டுட்டு அவரை அண்டிக் கொள்ளணும். 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்ன உலகத்துல பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் யாரால் நிலை நிற்க முடியும் என்றால் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் பாதத்தை பிடித்து வாழுகிறவர்கள். எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ, யார் எப்படி இருக்கிறாங்களோ பிரச்சனை இல்லை, நானோ எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தாங்க நல்லது. மற்றவங்க ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு வர்றாங்க, வரல, பிரச்சனை இல்லை. எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலம். ஏனென்றால் என்ன வாழ்க்கையில கர்த்தர் அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் இல்லாம நான் இல்லை, அவர் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவர் இல்லாம ஒரு அணுவை கூட நம்மளால அசைக்க முடியாது. என்னில் நிலைத்திருங்கள். கனி கொடுப்பது வளருகிற அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பது. சாமுவேல் வளர்ந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. எப்படி வளர்ந்தான்? அவன் அவருக்குள் நிலைத்திருந்தான். அந்த ஆலயத்தில் யாரையும் பார்க்கல, ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான், ஆண்டவர் அவனோட பேசுறார். ஏற்ற காலத்தில் அவரில் நிலைத்திருந்த போது கனி கொடுத்தான், வளர்ந்தான். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசினான் என்று இஸ்ரவேலின் எல்லைகள் எங்கும் பிரசித்தமாயிற்று, தான் முதல் பெயர் சபா மட்டும். ஆமென், அல்லேலியா சொல்லலாமா? அவருக்குள்ள நிலைத்திருங்க, நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான். அதுதான் ஆண்டவருக்குள்ள வளருகிற அனுபவம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசுற, அவ்வளோ அந்த நெருக்கமான உறவு. அப்படி சகஜமா பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இல்லை. நீங்க வளருகிறவங்களா இருந்தா ஒரு அடையாளம், நீங்க ஆண்டவரோட பேசுறது ரொம்ப கேஷுவலா, சகஜமா, எப்பனாலும் ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தனியா ஜெபம் பண்றதுக்கு எப்படினாலும் ஜெபம் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட பேச விரும்புறீங்களோ அவர்கிட்ட பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஆண்டவரோட அவனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பான், ஆண்டவர் அவரை குறித்து நிறைய சொல்லியிருப்பார். அப்படி ரெண்டு பேரும் பேச 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 தேவனை குறித்து ஏராளமான வெளிப்பாடுகளை மோசே பெற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளோ தூரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வளர முடியும். பைபிளில் முதல் 5 ஆகமங்கள் மோசே எழுதினார். அவர் ஆதியாம காலத்தில் எங்கே வாழ்ந்தார் அவருக்கு என்ன தெரியும்?
மோசே கர்த்தரோட ஒரு சிநேகிதனை போல் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தனால அன்னைக்கு என்ன நடந்துப்பா, உலகம் எப்படி உண்டானது, எல்லாத்தையும் ஆண்டவர் 1 by 1 அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டில் தான் முதல் 5 ஆகமங்கள் எழுதப்படுகிறது. இந்த 40 வருஷம் ஊழியத்தின் அவர் டைட் ஸ்கெடியூலில் 5 புத்தகங்களை கர்த்தர் அவன் மூலமாக எழுத வைத்து இந்த ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில நேரம் யோசித்து பார்த்தா அவ்வளவு 25 லட்சம் மக்களை நடத்துகிறவனால இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் இதையும் செய்ய முடிந்ததா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயம், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்று மோசையின் ஊழிய அனுபவம். அவ்வளவு நெருக்கத்துக்கு நடுவில் 5 ஆகமங்கள், பஞ்சாகமம்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்தோத்திரம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் அவர் எப்படி எழுதினார்? ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தார். அவர் சொல்ல சொல்ல ஆவியானவர் கொடுத்த ரெவலேஷன். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாம் எப்படி நடந்துங்கிறத அப்படி 1 by 1 ஆண்டவர் ஒருவேளை அப்படி அவனுக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரா? எப்படியோ அந்த ரெவலேஷனில் தான் அவன் இந்த 5 ஆகமங்களையும் எழுதுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ உன்னதமான அனுபவம் பாருங்கள். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை பைபிள்லேருந்து ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அதை கஷ்டமாக நினைக்காதீங்க. ஜெபத்தை ஒரு வேலையாக நினைக்காதீங்க. ஜெபம் நம்ம ரத்தத்தோட கலந்து இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் நம்முடைய ஜெபம் அப்படின்னாலே ஒரு ஃபயர் வரணும். எத்தனை பேர் அப்படி வருது? ஜெபம்னாலே நம்ம இல்லைப்பா அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிடுறோம், ஜெபமாக தெரியாது, அது பண்ணுற வீட்டிலேருந்தே பண்ணுறோம், அப்படி இல்லை. ஜெபம் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வர்ற அனுபவம். மோசே ஒரு சிநேகிதனை போல பேசுகிறான் ஆண்டவரோட உட்காந்து. நீங்கள் வளருகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தை தருவார். அவங்க தான் வளருகிற விசுவாசிகள். உங்களோட ஆண்டவர் பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாரோட பேசுவார்? அவரோட பேசுகிறவங்ககிட்ட தான் பேசுவார். நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது என்ன செய்யணும்? நீங்கள் பேசுகிறத கேட்டு பதில் பேசுகிற நபராக இருந்தால் தான் என்ன செய்வீங்க? பேசுவீங்க. உங்களை கண்டுக்கிடாத ஒரு ஆள்கிட்ட பேச மாட்டீங்க. ஆண்டவரை நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தைக்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்தைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த சுகத்துக்கு ஒரு காணிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்னு போனால் அவர் யாரோ நம்ம யாரோன்னு போயிடும். உறவே இருக்காது. தினமும் பேசுங்க, நேரம் எடுத்து பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே நிறைய பிரச்சனைகள் மாறிடும். அந்த பேஸ் ப்ரேயர் தான். ஆண்டவரே, அந்த ஜெப அனுபவத்தை மோசே எப்படி உம்மோடு கூட பேசினாரோ அது மாதிரி பேச கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த இன்டிமெசிக்குள்ளே வாங்க. ஒரு நெருக்கம் நமக்கு வேணும் ஆண்டவரோடு கூட. அதுதான் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும். அந்த யாத்ராமம் 33:13 பார்க்கும்போது அந்த நெருக்கமான உறவுக்குள்ளே ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்தவ நம்முடைய வாழ்க்கை வளர வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், வளர வளர நம்ம என்ன செய்வோம்னா ஆண்டவுடைய சித்தத்தை நம்ம அறிய ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம். நெருக்கமான உறவில் நம்ம வளரும்போது ஆண்டவுடைய சித்தத்தை நம்ம அறிந்து செயல்படுவோம். 33:13 பார்ப்போம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், முக்கியமான வார்த்தை, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். மோசே ஜெபம் பண்றார். இந்த இடத்துக்கு வந்துருவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளரும்போது உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய விருப்பத்தை கேட்பது ஆரம்ப நிலை. அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது வளருகிற அனுபவம்.
அந்த வளருகிற நிலைக்கு வரும்போது, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அடுத்து உடனே உள்ள வர்றார், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆண்டவரே அந்த சித்தத்துக்குள்ள எங்களை வச்சுக்கிடுங்க ஆண்டவரே. மூன்றாவதாக, மெயின்டெனிங் அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உள்ள நெருக்கமான உறவை பேணி பாதுகாப்பது, ஸ்தோத்திரம், அல்லது அதில் நிலைத்திருப்பது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. மெயின்டைன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது. அதை நம்ம பாதுகாத்து கொள்ளணும், அதில் நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். நிலைத்திருத்தல், மெயின்டைனிங் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவில் நிலைத்திருங்கள், அதை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நிலைத்திருங்க. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, நிலைத்திருக்கிற அனுபவம். யோவான் சொல்றாரு, ஏனென்றால் அவர் இயேசுவை கண்ணால கண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையை காதால கேட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க பெரிய பாக்கியசாலிகள் தான். இயேசுநாதரோட ஊழியம் செய்யறதுக்கான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு ஊழியம் செஞ்சாங்க 3 வருஷம். அடுத்து எஞ்சிய நாட்கள் அவருக்காக ஊழியம் செய்தாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். அவரோடு சேர்ந்து செய்வதுதான் ஊழியம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது. எப்பொழுதும் அந்த உறவை கரெக்டாக வச்சுக்கணும். மேலே உள்ள உறவு சரியாக இருந்தால் கீழே உள்ள உறவெல்லாம் சரியாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் சீக்ரெட். கீழே உள்ள உறவில் பிரச்சனை வருது, ஒரே போராட்டம். ஸ்தோத்திரம். உங்களை யாரும் திட்டினா பரவாயில்ல, விட்டுருங்க. சில நேரங்களில் உறவுகளில் பிரச்சனை வருது, உங்களால் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா மேலே உள்ள உறவை செக் பண்ணணும். மேலே உள்ள உறவு சரியாக இருந்தால் கீழே உள்ள எல்லாமே சரியாக இருக்கும். முதல்ல தேவனோடு உள்ள உறவை சரி பண்ணணும். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஸ்தோத்திரம். 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லுங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த உறவை பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த உறவில் நிலைத்திருக்கணும். தேவ சபையில் நிலைத்திருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்க டைம் இல்லை, குறித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்கன்னு பவுல் முடிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலையும் பெருகணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உறவில் வேரூன்றி வளரணும். தேவனோடு உள்ள உறவில் அந்த ரூட் அதுவும் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேரூன்றுகிறது, வேர் விடணும். கர்த்தர் நம்மளை வச்ச சபையில் வேர் விட்டுறணும், அப்போ தான் கனி கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். அதான் கொலோசியரில் வாசிக்கிறோம். அந்த உறவில் வேர் கொள்ளணும். என்ன வந்தாலும் அசைக்க முடியாது. பவுல் தான் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 1000 பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கலாம், கர்த்தருக்குள்ள வேரூன்றி இருந்தால். அல்லேலூயா சொல்லுங்க.
இல்லைன்னா சின்ன விஷயம் வந்தாலும் நம்ம ஷேக் ஆயிரும். நம்மளை எதெல்லாம் அசைக்குதோ நம்மளை அசைஞ்சிக்கிட்டே இருப்போம். வேர் நல்லா இருந்தால் ஒரு மரம் என்ன செய்யாது, கொப்புகள் காற்றுல அசையும், இலைகள் அசையும், ஆனால் மரம் வேற என்ன செய்யாது, அசையாது, உறுதியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கணும்னா நீங்கள் வேர் உண்டணும், வேர் உண்டணும். ஏனோக்கு ஆதியாகமம் 5:24 அவன் தொடர்ச்சியாக 300 வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறான். வேர் ஊன்றப்பட்ட அனுபவம், வேர் ஊன்றி இருக்கிற அனுபவம், தேவனோடு உள்ள உறவில் அவன் வேர் ஊன்றி இருந்தனால கண்டினியூஸாக ஆண்டவரோடு ட்ராவல் பண்ணுறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாழ்நாளின் பெரும் பகுதியை தேவனோடு செலவழித்தவன் ஏனோக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஒருவேளை பெரும் பகுதியை நம்ம வீணாக்கி இருந்தா எஞ்சிய நாட்களில் ஆண்டவரோடு நடக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. இந்த 3 நிலைகளில் தேவனோடு உள்ள உறவில் நாம் இருக்கணும். 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசித்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2வது வசனம், பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது அதான் முதலாவது ஆசீர்வாதம். நீங்கள் தேவனோடு உள்ள உறவில் ஸ்தோத்திரம், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உறவை புதுப்பித்து கொண்டு தேவனோடு உள்ள உறவில் வளர்ந்து தேவனோடு உள்ள அந்த நெருக்கமான உறவில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நீங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ரிசீவிங் காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பைபிளில் வாக்கு தத்தங்களும் இருக்கு, வார்த்தையும் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிப்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லுவது கர்த்தருடைய வாக்கு தத்தம். கர்த்தர் நமக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணுங்கிறது வார்த்தையில் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். வார்த்தையும் விட்டுறாதீங்க, வாக்கு தத்தத்தையும் விட்டுறாதீங்க, 2 நமக்கு முக்கியம். அப்போ வாக்கு தத்தங்கள் தான் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். உடஞ்சி போய் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தங்கள் உங்களை கொஞ்சம் தூக்கி எழுப்பும். அப்போ வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. 2வது ஆசீர்வாதம், 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுவேன். அநாதி சிநேகம். தேவனுடைய அன்பு தற்காலிகமானதல்ல, நித்தியமானது. God's love is eternal, not temporary. ஆண்டவருடைய அன்பு தற்காலிகமானதல்ல, அநாதி சிநேகம். அநாதி சிநேகம். தப்பு செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளை தூக்கி தூர எரியல, கொஞ்சம் சிச்சித்து மறுபடி நாம் தேவனை திரும்பி பார்க்க செய்து நம்மை ஆண்டவர் மறுபடியும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மளை திரும்ப ஆண்டவர் உருவாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பு நித்தியமான அன்பு, ஆண்டவருடைய அன்பு நிரந்தரமான அன்பு, காலத்தால் அழியாதது. கர்த்தருடைய அன்பு, எல்லாரும் சொல்லுங்க, காலத்தால் அழியாதது. ஒரு காலத்தில் அவருடைய அன்பு மட்டும் மாறாத. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனம், இந்த இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்தில், ஆமென், இவ்வுலகத்தில் இருந்த தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்து அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இது அவருடைய அன்பு. என்ன இடையில பிரச்சனை வந்த போதும் அவர் அன்புல மாற்றம் இல்லை. அந்த அன்பு நித்தியமான அன்பு. எத்தனை பேர் இந்த அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? ஆண்டவரை, இந்த அன்புல நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த அன்பு இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை நிம்மதியாக. இயேசுநாதருடைய அன்பு எனக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு நாளும் மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. என்னை நேசிக்க யாரும் இல்லட்டாலும் என் ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு அநாதி சிநேகம்.
அந்த அன்புனால தான் நம்மளை சிநேகிக்கிறாராம். தற்காலிகமா மாறி போகிற அன்பை நமக்கு கொடுக்கல, மாறாத அன்பை தான் நமக்கு காண்பிக்கிறார். மூன்றாவதாக 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஒரு வேர்டை மட்டும் சொல்றேன், கட்டப்படுவாய். திரும்ப கட்டப்படுதல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல ரீபில்டிங். மறுபடி நம்மளை ஆண்டவர் கட்டுறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை திரும்ப கட்டப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு 3வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார். தேவனோடு உள்ள உறவை சரி செய்யுங்க. அந்த உறவில் நீங்கள் நிலைத்திருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களை கட்டுவார், திரும்ப உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். உடைந்து போன காரியங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படும். உங்கள் பொருளாதார வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் கட்டுவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். உங்களுடைய சமாதானம் எங்கெல்லாம் உடைஞ்சு போனதோ மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்புவா. அல்லேலூயா. 4ஆவதாக 5ஆம் வசனம், மறுபடியும் சமாரியாவின் எல்லைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். லாஸ்ட் வேர்டு உங்களுக்கு ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலாக கொடுக்கிற வேர்டு, அதன் பலனை அனுபவிப்பார்கள். இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது இந்த வேர்டு மட்டும் எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணார். அதன் பலனை அனுபவிப்பார்கள். எதின் பலன்? மறுபடியும் நம்ம செய்ய போகிற ஒரு பிரயாசம். எந்த கடல்ல மீன் இல்லைன்னு தோற்று போய் துக்க முகத்தோட சீசர்கள் திரும்பினார்களோ அதே கடலுக்குள்ள வலை கிழிந்து போகத்தக்கதாக மறுபடியும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த இடத்துல வெறுமையோட திரும்பினீங்களோ, எந்த இடத்துல கண்ணீரோட நின்றீங்களோ, எந்த மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து நின்றீர்களோ, மறுபடி அதே சூழ்நிலையில் அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். மறுபடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு அனுபவிப்பார்கள்னு முடியுது. வசனத்தின் ஆரம்பம் மறுபடியும். அப்போ ஏற்கனவே அனுபவிச்சாங்க, இப்போ சில ஆண்டுகள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. கொஞ்சம் தூரம் போயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தர 4வது பிளஸிங் என்னன்னா மறுபடியும், திரும்பவும். இந்த வேர்டெல்லாம் ரிவைவலுக்கான வார்த்தைகள், எழுப்புதலுக்கான வார்த்தைகள். இதெல்லாம் திருப்பி கொள்ளுதல், திரும்பி வருதல், கட்டப்படுதல், நாட்டப்படுதல், இதெல்லாம் ரிவைவல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். எழுப்புதல்னா அதான். மறுபடியும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரயாசத்திற்கான பலனை மறுபடியும் அனுபவிப்பது 4வது ஆசீர்வாதம். 5வது பிளஸிங் 9ஆம் வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன். எல்லாரும் சொல்லுங்க, இடராத செம்மையான வழியிலே. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 5வது ஆசீர்வாதம், ஆண்டவரோடு உள்ள உறவை சரி செய்து கொண்டான். இடராத செம்மையான வழியில கர்த்தர் நம்மளை நடத்துவார். அந்த பரிசுத்த வழியில நடக்க ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து